தேவனுடைய பெரிதான கிருபையால் கடந்த 8 ஆண்டுகளாக ஊழியத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் இமானுவேல் ராபர்ட் அவர்கள் மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் ஊழியத்தின் மூலம் தேவ மக்களை தேவ வார்த்தையில் கட்டி எழுப்பி சீஷர்களாக உருவாக்கி தலைமைத்துவ பயிற்சிகள், ஆவிக்குரிய வளர்ச்சி, மேலும் ஆலோசனை ஊழியத்தின் மூலம் பலரின் வாழ்க்கைக்கு நம்பிக்கையையும் வழி நடத்துதலையும் கொண்டு வருகிறார். இப்போது தேவனின் மகிமையை அறிவிக்கும் மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறார். தேவனின் வார்த்தையாலும் ஆராதனையாலும் ஆசீர்வதிக்கப்பட தவறாமல் இணைந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தையும் அந்த வார்த்தையை நாம் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்காக நம்மை சத்திய வசனத்தில் ஜெனிப்பித்திருக்கிறார். திரும்பவுமா நான் இந்த வசனத்தை படிக்கிறேன். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆவதற்காக நம்மை சத்திய வசனத்தில் ஜெனிப்பித்திருக்கிறார் அப்படின்னா திரும்பவுமாய் பிறக்க செய்திருக்கிறார். இந்த வசனம் ரட்சிப்பு முழுவதும் தேவனுடைய கிருபையினால் நடைபெறுகிறது என்பதையும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையையும் குறிக்கிறதா இருக்கிறது. இந்த ரட்சிப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்முடைய செயல்பாடுகள்னால, நம்முடைய நற்கிரியைகளினால், நம்முடைய தாளந்துகளினால், நம்முடைய பலத்தினால் நடைபெறலை. அது எதனால் நடைபெறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவனுடைய சுத்த சித்தத்தினாலும் சுத்த கிருபையினாலும் சுத்த அன்பினாலும் நடைபெறுகிறதா இருக்கிறது. எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் இப்படிதமாக சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இந்த வசனத்தை கவனமாக கவனிங்க. உலக தோற்றத்திற்கு முன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாக, சூரியன் சந்திரன்லாம் உண்டாவதற்கு முன்பதாக, மலைகள் குன்றுகள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பதாக தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்திருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் விதமாக சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தையின் மூலமாக தான் இந்த உலகத்தை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே, இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்பதாகவே, இந்த பிரபஞ்சத்திற்கு முன்பதாகவே தேவன் நம்மை அவருக்குள்ளாய் ஜெனிப்பித்திருக்கிறார், அவருக்குள்ளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் காட்ட முடியும். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும் இப்படி சொல்லுது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யார் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது அவர்கள் இரத்தத்தினாலும் அல்ல, மாம்ச சித்தத்தினாலும் அல்ல, புருஷ சித்தத்தினாலும் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். நாம் தேவனால் புதிதாக பிறக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்கு தேவனுடைய வார்த்தை அதிகமாய் நம்முடைய இருதயத்துக்குள்ளே செயல்படுகிறதா இருக்கிறது. அதனால தான் யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய். சத்திய வசனம் நமக்குள்ளே வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட்டு சத்திய வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? பாவத்திலிருந்து நாம் உணர்வடைகிறோம். மாம்சத்தில் நம்மளுக்கு மாறுதல் ஏற்படுகிறது. பழைய வாழ்க்கை மறைந்து போகிறது, புதிய வாழ்க்கை தொடங்குகிறதா இருக்கிறது. அதனால தான் 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அழிவுள்ள வித்தினால அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த வசனத்தை அப்படியே யோவான் 1:18 கூட நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. இந்த வசனம் என்னும் வார்த்தையை ஒரு விதைக்கு சமமாய் 1 பேதுரு சொல்கிறார். அழிவுள்ள வித்தினால அல்ல, அழிந்து போகக்கூடிய வித்தினால அல்ல, அழியாத என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற பரிசுத்த வித்தினாலே, தேவனுடைய வசனத்தினாலே மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த கர்த்தருடைய வசனம் பாருங்க, நமக்கு ஒரு புதிய ஜீவனை தருது. கர்த்தருடைய வசனம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை எவ்வழிப்படுத்தணும், எப்படி ஒரு குழந்தைக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து
அந்த அந்த குழந்தை நல்லா வளருவதற்கு ஒரு நல்ல ஆகாரத்தை, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கொடுக்குறோமோ, அதே போல் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பலப்படுவதற்கு, நல்ல நிலைமையில் இருப்பதற்கு இந்த சத்திய வசனமாகிய தேவ வசனம் உபயோகமாக இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆவிக்குரிய கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு, வெளிக்கொண்டு வருவதற்கு சத்திய வசனம் உபயோகப்படுகிறதா இருக்கிறது. அதை தான் வசனம், நம்ம திரும்ப நான் அதை வசனத்தை சொல்கிறேன், அழிவுள்ள வித்தினால அல்ல, அழியாத வித்தினால, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஜீவனுள்ள வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினால தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், மறுரூபமாய் ஜெனிப்பித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த முதற் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதற் பலன் அப்படின்னா அறுவடையில் நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு கோதுமையாக இருக்கட்டும், ஒரு அரிசியாக இருக்கட்டும், எது நீங்கள் எடுத்தாலும் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பலனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சபையில் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க, ஆசாரியர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. ஒரு மாடு கன்று இருந்தாலும் சரி, அந்த முதல் கன்றை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசாரியர்கிட்ட கொடுப்பாங்க. அதுபோல் சத்திய வசனம் நமக்குள்ளே செயல்படுகிறதுனால நாம் தேவனுக்கு முன்பாக முதற் பலன்களாக இருக்கிறோம், முதல் கனிகளாக இருக்கிறோம். யாக்கோபு 1 அதுதான் நம்ம பார்க்குறோம். முதற் பலன்கள் ஆவதற்காக தேவன் நம்மை சத்திய வசனத்தில் மறுபடியும் உயிர்ப்பித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? இந்த சத்திய வசனத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு 1:21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கு, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கரைகள், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும், துர்குண செயல்களையும் நீங்கள் என்ன பண்ணணுமா, ஒழித்து உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் வசனம் என்னும் வித்து, வசனம் என்னும் விதை உங்களுடைய இருதயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் மாத்திரமே உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும். நான் முன்னாடி சொன்னது போல உங்களுடைய தாளந்துகளோ உங்களுடைய நற்கிரியைகளோ ஒன்றும் கிடையாது. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வார்த்தையும் நமக்குள்ளே செயல்படுறதுனால, தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறதுனால, விதைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு காரியத்திற்குள்ளாய் தேவன் நம்மை நடத்தி செல்லுகிறார். அதை தான் இந்த வசனம் சொல்லுது, உங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு செயல்பாடுகளை நம்முடைய இருதயத்தில் உண்டாக்குகிறதா இருக்கிறது. நாம் இதை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் துர்குணங்களையும் அழுக்கையும் நம்முடைய இருதயத்தில் வைப்போமாகில் நல்ல கனிகளை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த துர்குணங்கள், இந்த பழைய பாவங்கள், அழுக்குகள் எல்லாமே நல்ல கனிகளை உண்டாவதற்கு தடை கற்களாக இருக்கிறது. நான் யாக்கோபு 1:18 சொன்ன அதே வசனத்தை திரும்பவும் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுக்கிறேன். திரும்பவும் அதை நம்ம தியானிக்கணும். ஏன்னா தேவன் நம்மை முதற் பலன்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் சத்திய வசனத்தில் நம்மை திரும்பவுமாய் பிறக்க செய்திருக்கிறார். இது நம்மளுடைய வாஞ்சையோ நம்முடைய ஆசைகளோ அல்ல, தேவனுடைய அனாதி திட்டத்தின் மூலமாக நம்மை அவர் பிறக்க செய்திருக்கிறார். தேவனுடைய பார்வையில் நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்மை நாமளே ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த சத்திய வசனத்தை சாந்தமாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல தான் பெரிய தவறுகளை நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு 22வது வசனத்தில், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திரு வசனத்தை கேட்கிறவராக மாத்திரம் இராதபடி அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். அவர் சொல்கிறார் அழகா, உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதீங்க. சாத்தான் அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான், வசனத்தை ரொம்ப அறிஞ்சு வச்சிருக்கிறான். அதனால தான் தேவனையே அவன் என்ன பண்ணுறான், வசனத்தின் மூலமாக தான் சோதிக்கிறான். அப்போ நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எந்தெந்த இடத்துல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணும், எந்தெந்த இடத்துல நான் வீக்காக இருக்கேன், எந்தெந்த இடத்துல எனக்கு பலன் தேவையாக இருக்குது, எந்தெந்த இடத்துல எனக்கு உற்சாகம் தேவையாக இருக்குது, எந்தெந்த இடத்துல எனக்கு என்கரேஜ்மெண்ட் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சத்திய வசனம் உங்களுக்கு வெளிக்காட்டுகிறதா இருக்கிறது. நீங்கள் சத்திய வசனத்தை படிக்கும் பொழுது
நீங்கள் தேவனோடு இடைப்படுகிறவராக இருக்கிறீர்கள். அது மாத்திரம் அல்ல, தேவன் உங்களை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த படிக்கும் நேரத்தில் உங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அது எப்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும்? சத்திய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது தான். அழகாக யாக்கோபு இங்கே சொல்கிறார், 2 மனிதர்களை இங்கே காட்டுறார். 23 ஒரு மனுஷனை சொல்கிறார், எண்ணத்திலானோவெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுவாபத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். 24வது வசனம், அவன் தன்னைத்தானே பார்த்து விட்டு அவ்விடம் விட்டு போய் தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். இங்கே ஒரு மனுஷனை சொல்கிறாரு, சத்திய வசனத்தை கேட்கிற மனுஷனை என்ன பண்ணுறாரு, அவன் கண்ணாடியில் ஒரு மனுஷன் எப்படி முகத்தை பார்க்குறானோ அவனோடு கூட ஒப்பிடுறார். இந்த மனுஷன் சத்திய வசனத்தை கேட்குறான், சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போய் வசனத்தை கேட்குறான், டிவியில் வசனத்தை கேட்குறான், ஸ்பெஷல் மீட்டிங் நடந்தால் வசனத்தை கேட்குறான், திரும்ப வீட்டுக்கு போகிறான், எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறான், மறந்து அவனுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிடுறான். அவன் கண்ணாடியை பார்க்குறான், கண்ணாடியை பார்த்து அவனுடைய முகத்தில் எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்குதுன்னு தெரியுது, அவனுடைய இந்த இடத்துல சின்ன அழுக்கு இருக்குதுன்னு தெரியுது, அவனுடைய தாடியில் கரை இருக்குதுன்னு தெரியுது, அவனுடைய நெத்தியில் கரை இருக்குதுன்னு தெரியுது, அவன் அந்த மூஞ்சை கழுவி அவன் சரி பண்ணணுன்றது அவனுக்கு தெரியுது. he knows everything. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். போயிட்டு தன்னுடைய நிலைமை என்ன அப்படின்றதே என்ன பண்ணிடுறான், அவன் மறந்துடுறான். இன்றைக்கி நம்ம இந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம நிறைய வசனங்களை கேட்குறோம், சபைக்கு வாரம் தவறாமல் போயிடுறோம், ஒரு வாரமும் மிஸ் பண்ணுறதில்ல. ஆனால் வசனத்தை நம்ம பின்பற்றுகிறோமா, சத்திய வசனத்தில் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோமா, மீண்டும் பிறந்திருக்கிறோமான்றதை நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். இங்கே இன்னொரு மனுஷனையும் யாக்கோபு சொல்கிறார். இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், இவனும் கண்ணாடியில் முகத்தை பார்க்குறான். 25வது வசனம், சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்க்கிறான், அதில் நிலைத்திருக்கிறவன் கேட்கிறதை மறக்கிறவனா இராமல். கண்ணாடியில் முகத்தை பார்க்குறான், அழுக்கு இருக்குதுன்றதை நோட்டீஸ் பண்ணிடுறான், உடனே என்ன பண்ணிடுறான், போய் சோப்பு எடுத்து தண்ணி எடுத்து மூஞ்ச கழுவி அவன் சரி பண்ணுறான். இந்த இடத்துல ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, தேவனை அறிந்த மக்கள் இருக்கிறாங்க, வசனத்தை கேட்குறாங்க, எந்தெந்த இடத்துல நான் சரி செய்ய வேண்டும், எந்தெந்த இடத்துல ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், எந்தெந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். அதில் இந்த வசனம் பாருங்கள், கேட்கிறதை மறக்கிறவனாக இராமல். அவன் மறக்கிறது கிடையாது, அவன் அதில் நிலை கொண்டிருக்கிறான். அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனாக இருந்து, செய்தவனாக இருந்துன்னு சொல்ல, செய்ய போகிறவனாக இருந்துன்னு சொல்லலை, செய்கிறவனாக இருந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறான், தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறான், ஆண்டவரை போல மாறுகிறான், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றான். இதுதான் கிறிஸ்துவனுடைய ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி என்று நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, பெரிய கஷ்டப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, நான் பெரிய பெரிய பிரசங்கியாருடைய மெசேஜை கேட்டால், நல்ல மெசேஜை கேட்டால், நல்ல கிறிஸ்தவ புஸ்தகங்களை நான் படித்தா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அப்படி கிடையாது. கேட்கிறவர்களாக மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் உங்களை வஞ்சிக்கக்கூடாது. இன்றைக்கி நம்மளே வஞ்சித்து கொள்ளுகிறோம். ஒரு மெசேஜை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வீடியோவை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம். கேட்டுட்டு அப்படியே நம்ம மறந்து போயிடுறோம். சில சபைகளில் 3 நாள் கூட்டம் வைப்பாங்க, 1 வாரம் கூட்டம் வைப்பாங்க, அக்கினி ஆராதனை, அபிஷேக ஆராதனைன்னு வைப்பாங்க. நாமளும் போகிறோம், வல்லமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை செய்கிறோம், வல்லமையாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், வல்லமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஆனால் திரும்ப வீட்டுக்கு போன உடனே என்ன ஆகிடுது, எல்லாவற்றையும் மறந்து தம் மனம் போன போக்கில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த ரொட்டீன் லைஃப்குள்ளே திருப்பி போயிடுறோம். ஆனால் யாக்கோபு சொல்கிறாரு, கண்ணாடியில் மூஞ்சை பார்த்துட்டு எங்கெங்கே சரி செய்யணும்னு தெரிஞ்சிடுச்சுன்னா உடனே சரி பண்ணிடு, போயிட்டு அதை மறக்கிறவனாக இருக்காதீங்க அப்படின்றத அவர் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி சத்திய வசனத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும், அது மாத்திரம் இல்லை தேவனை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்குற, உண்மையாக நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீங்களா? எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? வசனம் சொல்லுது, 1 யோவான் 2:3-4, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம்.
இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பிஎம் தெரியும், எனக்கு சிஎம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்து நம்மக்கிட்ட காட்டிடுவாங்க. நாமளும் அந்த ஃபோட்டோவை பார்த்து நம்பிடுவோம். ஆனால் உண்மை அவங்களுக்கு தான் தெரியும். சும்மா ஏதோ ஒரு இடத்துல போய் பார்த்துருப்பாங்க. பார்த்த உடனே அந்த சிஎம் கிட்ட ஒரு ஃபோட்டோவை கேட்டோன்னா அவர் ஃபோட்டோ கொடுத்துருப்பார். அதை வச்சு எல்லாரையும் என்ன பண்ணுறது, எனக்கு சிஎம் தெரியும், எனக்கு இவங்களை தெரியும், எனக்கு இந்த ஆளை தெரியும், எனக்கு அந்த ஆளை தெரியும். ஆனால் அவங்களுடைய இருதயத்துக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் சிஎம்க்கும் எனக்கும் அந்த பெரிய ஆளுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். இன்றைக்கி எனக்கு தேவனை தெரியும், நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன், தேவனை புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம வாயிலிருந்து சொல்லலாம், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவரை நீங்கள் அறியலை, அவருடைய கற்பனையை நீங்கள் கை கொள்ளலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆண்டவரையும் நீங்கள் அறியலை, வசனத்தையும் நீங்கள் என்ன பண்ணலை, அறியலை. அப்போ எப்படிங்க நம்ம தேவன் மேலே அன்பு செலுத்த முடியும்? ஒருத்தவங்களை அறிந்து கொள்ளாமல், ஒருத்தவங்களை புரிந்து கொள்ளாமல், அவங்களுக்கு பிடித்த காரியத்தை நீங்கள் செய்யாதப்போ உங்களுடைய அன்பு உண்மையாக வெளிப்படுகிறது இல்லை. எங்க நான் எப்பயும் சொல்வது போல தான், நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால மாத்திரம் அன்பு அங்கே வெளிப்படாது. அன்பு செலுத்துறத ஒரு ஆக்ஷனில் நம்ம வெளிக்காட்டணும், ஏதாவது ஒரு செய்கையின் மூலமாக நம்ம வெளிக்காட்டணும். அதை தான் யோவான் இங்கே சொல்கிறார் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாக இருப்பான், நானும் அவனில் அன்பாக இருப்பேன், அவனுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன். பிரைஸ் காட், எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன். ஒரு டிரான்சாக்ஷனல் பேசிஸில் இந்த லவ் இருக்குது. நீ என்னுடைய கட்டளைகளை கை கொண்டனா நீ என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறன்றதை நீ எனக்கு வெளிப்படுத்துகிற, அதன் மூலமாக நான் உன்னிடத்தில் அன்பாக இருப்பேன், என்னுடைய பிதாவும் உன்னிடத்தில் அன்பாக இருப்பார். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லியும் அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளாத பட்சத்தில், அவருடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ளாத பட்சத்தில் நீங்கள் திருவசனத்திலிருந்து ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் மாற முடியாது, திரும்பவுமாய் பிறந்தவர்கள் அல்ல. தேவனுடைய அன்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் தேவனுக்கு திரும்ப அந்த அன்பை என்ன பண்ணுறீங்க, கொடுக்க தவறி விடுகிறவர்களாக இருக்கிறீர்கள். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக திருவசனத்தை நம்ம அணுகணும், திருவசனத்தை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். திருவசனத்தை நாம் பின்பற்றும் பொழுது ஆண்டவரை அறிகிறோம், திருவசனத்தை நாம் பின்பற்றும் பொழுது ஆண்டவர் மேலே நாம் அன்பு செலுத்துகிறோம். திருவசனத்தை நீங்கள் பின்பற்றும் பொழுது தேவன் உங்களோடு கூட வந்து என்ன பண்ணுவாராம், வாசம் பண்ணுவாராம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாக இருக்கிறார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஒரு ராஜா இருக்கிறாரு, இல்லை ஒரு பெரிய ஆள் இருக்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பழைய சாமானெல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி புதுசாக பெயிண்ட் அடித்து வீட்டை அழகாக நீட்டாக வச்சுருப்பீங்க. அந்த ராஜா வந்து பார்ப்பாரு, ஓ வீடு ரொம்ப அழகாக இருக்கே, நானே இங்கே தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டெய்லி தினந்தோறும் அந்த வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதே போல தான் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் வாசம் பண்ண வேண்டும் அப்படின்னா உங்களுடைய இருதயம் எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும், சகல அழுக்கும் தூணங்களையும் நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே எடுத்து போட வேண்டும். வசனம் சொல்லுது, அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். அந்த வசனத்தை கை கொள்ளும் பொழுது பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் உங்களுடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் பில்டிங்லாம் தேடலை, பெரிய பெரிய பில்டிங் தேடலை வந்து வாசம் பண்ணுறதுக்கு. ஆண்டவர் தேடுறது வசனத்தை கடைப்பிடிக்கிற, வசனத்தின் மூலமாய் தன்னுடைய இருதயத்தை நடத்துகிற ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார் இந்த வேளையில். இன்றைக்கி உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? யாரை ப்ளீஸ் பண்ணும்படி, யாரை ஆஸ்வாசப்படுத்தும்படி உங்களுடைய இருதயம் நாடி தேடுகிறது? ஆண்டவரை திருப்திப்படுத்தும்படி உங்களுடைய இருதயம் நாடி தேடுகிறதா, இல்லை இந்த உலகத்திற்கு அடுத்த சாத்தானை பிரியப்படுத்தும்படி உங்களுடைய இருதயம் நாடி தேடுகிறதா என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இங்கே வசனம் சொல்லுது, அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இயேசுவே நம்மளுக்கு ஒரு மாடலை வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, எப்பா நானே பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன்.
அவர் பிதாவினுடைய சித்தத்தை நன்றாக கேட்டு அதோடு அவர் என்ன பண்ணல, இதனால் செய்ய முடியாது அப்படின்ட்டு போகலை. கேட்கிறவராக இல்லை, அவர் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கி இன்னொரு உதாரணத்தை கூட நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஒருத்தவங்க பிரியாணி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க, இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. அரிசி இவ்வளோ இருக்கணும், கறி இவ்வளோ இருக்கணும், மசாலா இந்தந்த மசாலா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. மற்றவங்க கிட்டையும் எப்படி செய்யணுன்றதை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க அந்த பிரியாணியை செய்யலை அப்படின்னா அவங்க கற்றுக்கொண்டதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே போல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சபைக்கு போகிறோம், வசனங்களை கற்றுக்கொள்கிறோம், கேட்குறோம், மற்றவங்க கிட்ட போய் சொல்கிறோம். ஆனால் அதை அவங்க செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலை அப்படின்னா நித்திய வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இன்னைக்கு வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் நீங்கள் இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோபு சொல்கிறாரு பாருங்க, 23:12, யோபு 23:12, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவர் எப்போ எழுதுறாருனா, இது எல்லா வசதியும் இருக்கும்பொழுது எழுதலை. அவர் எப்போ எழுதுறாருனா, பிள்ளைகள் இறந்துட்டாங்க, மனைவி விட்டுட்டு போயிட்டா, அவனுடைய சொந்த நண்பர்களே நீ பாவம் செஞ்சதுனால தான் ஆண்டவர் உன்னை அடிச்சிட்டாரு, நோய்வாய்ப்பட்டு அவன் ரோட்டில் இருக்கும்பொழுது சொல்கிறான், அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் என்ன பண்ணேன், காத்து கொண்டேன். அவர் சொல்கிறாரு, சோறு தண்ணி இல்லாமல் கூட நான் என்ன பண்ணுருவேன், வாழ்ந்துருவேன். ஆனால் அவருடைய வசனம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, என்னால் வாழ முடியாது. அந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய கட்டளைகளையும் உண்மையாய் பின்பற்றி கொண்டிருந்தார். சங்கீதக்காரன் சொல்கிறான், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது, உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினாலே தானே. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்குகள், கரைகள், ஆல் த இம்பியூரிட்டிஸ், அது எல்லாமே யாரால் திரும்ப சுத்தம் பண்ண முடியும்? சத்திய வசனமாகிய தேவ வசனத்தின் மூலமாக தான் சுத்தம் பண்ண முடியும். அதை தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கி நாம் எப்பேற்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? தேவன் இயேசு கிறிஸ்து மத்தேயு 7 சொல்கிறாரு, 2 மனுஷனை காட்டுறாரு. கண்மலின் மேலே கட்டின மனுஷன், மணலின் மேலே கட்டின மனுஷன். சபைக்கு போகிறவன், வசனத்தை கேட்கிறவன், அதன்படி செய்கிறவன், அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறவன், அப்ளிகேஷனில் கொண்டு வரவன் கண்மலின் மேலே வீடு கட்டினவன். மணலின் மேலே வீடு கட்டினவன் வார்த்தையை மாத்திரம் கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மனம் போல போக்கில் வாழுகிறவன். ஒரு நாள் புயல் அடிக்கும் பொழுது, ஒரு நாள் காற்று வீசும் பொழுது, சோதனைக்குள்ளே போகும்பொழுது, பிரச்சனைக்குள்ளே போகும்பொழுது, போராட்டத்துக்குள்ளே போகும்பொழுது, நிந்தைக்குள்ளே போகும்பொழுது, அவமானத்துக்குள்ளே போகும்பொழுது யார் நிலைத்து நிற்பா? தேவனுடைய வார்த்தையின் மேலே, கண்மலின் மேலே அஸ்திபாரம் போட்டவன். சவுல் என்ன பண்ணுறான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுனால தான் ஆண்டவர் அவனை ராஜாவாக வச்சார். ஆனால் அவனுடைய கண்ணுக்கு இச்சையாக தோன்றின கொளுத்த கன்றுகளையும் அந்த அமலேக்கியருடைய ராஜாக்களையும் ஆண்டவர் கொல்ல சொல்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணிடுறான், எடுத்து வச்சுக்கிறான். அதனால் என்ன ஆச்சு, ராஜ்யமே பறி போயிடுச்சு. யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கோங்க, 3 வருஷம் ஆண்டவர் கூட இருக்கிறான். அவர் சொன்ன எல்லா கற்பனைகள், கட்டளைகள் எல்லாத்தையும் கேட்டவன் தான். ஆனால் பண ஆசை அவனுடைய கண்ணை மறைச்சிடுச்சு. கேட்டான், ஆனால் செயல்பாட்டில் என்ன பண்ணல, கொண்டு வராதனால தேவனையே மறுதளிச்சான். அதுக்கப்புறமா ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிப்பு உனக்கு வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் என்ன பண்ணுறான், அவன் அந்த ரட்சிப்பை பற்றி அவன் கேட்காததுனால, அந்த ரட்சிப்பினுடைய புரிதல் அவனுக்கு இல்லாததுனால கடைசியில் நான்கு கொண்டு செத்து போனான். இன்றைக்கி உங்ககிட்ட கேட்குற கேள்வி தான், இன்றைக்கி உங்களுடைய கண்கள் யாருக்கு கீழ்ப்படியுது? உங்களுடைய நாவு யாருக்கு கீழ்ப்படியுது? உங்களுடைய சிந்தனை யாருக்கு கீழ்ப்படியுது? உங்களுடைய நேரம் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, செயல்பாடில் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். வசனத்தை நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய், வசனத்தின் மேலே நீங்கள் நாட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அர்ப்பணிப்போடு நம்ம தேவனுடைய சமூகத்தில் கேட்போமா? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, இனி நான் கேட்கிறவனாய் இல்லை, செயல்படுகிறவனாய், கீழ்ப்படுகிறவனாய், அதிலே நடக்கிறவனாய் நான் இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் சத்திய வசனத்தில் திரும்பவுமாய் பிறந்திருக்கிறீர்கள், தேவனுடைய முதற் பலனாய் இருக்கிறீர்கள். அதனால் சத்திய வசனத்தில் நீங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கண்களை மூடி
நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இதோ நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, யாக்கோபு 1:18 ஆண்டவரே 25வது வசனம் படி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய முதற் பலன்களாய் இருக்கிறோம். சத்திய வசனத்தினால எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீர். அந்த வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசப்படுத்தவும் ஆண்டவரே, கண்மலையாகிய கிறிஸ்து மேலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிலைநாட்ட தேவரே நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நாங்கள் பின்பற்றுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. அதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். திரும்பவுமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து நான் விடைபடுகிறேன். நான் உங்கள் இம்மானுவேல் ராபர்ட். இது உங்கள் மகிமை நேரம். God bless you all. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க, ஆலோசனை பெற, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ள 9500099717 அல்லது 75509660 என்ற எண்ணிற்கு அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் மூலம் உங்கள் செய்திகளை அனுப்பவும். மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆவியால் நிரம்பிய ஆராதனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இடம் நம்பர் 1, பஜனை கோயில் ஸ்ட்ரீட், கணபதிபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 600059. MCC கல்லூரி அருகில், கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எதிரில். தாம்பரம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் வசித்து ஒரு ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கான சரியான இடம் இதுவாக இருக்கும். வாருங்கள், கர்த்தரை ஒன்றாக ஆராதிப்போம். உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறது. மேலும் மறக்காமல் காணுங்கள் மகிமையின் நேரம். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 6:30 மணி முதல் 7 மணி வரை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை. தேவனின் மகிமை உங்கள் இல்லங்களில் நிரம்பட்டும்.